ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ யூனிட் 3யோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ வளரும் வணிகம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டேரெக்டாக சிலபஸில் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. பட் நான் முக்கியமான பாயிண்ட்டு ஹைலைட் பண்ண பாயிண்ட்டை மட்டும் சிம்பிளாக ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்லேயே கூட சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, பொருள்களை விற்பவர் வணிகர். ஓகேவா? வாங்குறவங்கள நுகர்வோர். அப்போ விற்கிறவங்க வணிகர், வாங்குறவங்க நுகர்வோர், கன்சியூமர். ஓகே தானே? அடுத்து பண்டமாற்று வணிகம்னா என்ன? நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொடுத்துட்டு நமக்கு தேவையானதை வாங்கிக்கிறது பண்டமாற்று வணிகம். அந்த மாதிரி சங்க காலத்துல இருந்தே என்னென்னலாம் நடந்திருக்கு, அதுக்கு சங்க இலக்கியத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஸோ கேள்வி, நெல்லு உப்பு, அவ்வளவுதான். நெல்லை கொடுத்துட்டு எதை வாங்கினாங்க? உப்பை வாங்கியிருக்காங்க. அதற்கப்புறம் ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். அப்ப ஆட்டின் பால், தானியம், அவ்வளவுதான் கேள்வி. ஓகேவா? அதற்கு அடுத்து வணிகத்தின் வகைகள் அப்படிங்கிற டாபிக். வணிகத்தின் வகைகள். ஸோ வணிகத்தை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வணிக சாத்து அப்படின்னு ஒரு இது இருக்கு. வணிக சாத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, வணிகர்கள் நிறைய பேர் சேர்ந்து ஒரு வண்டியில பொருள்களை பெருமளவுல ஏற்றி வெளியூருக்கு செல்றப்ப ஒரு குழுவா தான் செல்வாங்க. அந்த குழுவா, அதாவது குரூப்பா தான் போறாங்க. அந்த குரூப்புக்கு பேரு வணிக சாத்து. ஓகேவா? அப்ப வணிக சாத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த வணிகர்களுடைய குழுவை வணிக சாத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதற்கு குழுவா போறாங்க? அதாவது வெளியூருக்கு வியாபாரம் பண்ண போறப்ப நிறைய பேர் சேர்ந்து வண்டியில பொருளை ஏற்றி குழுவா போறாங்க. அதுக்கு பேரு வணிக சாத்து. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன அப்படின்னா, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாடு உப்பின் கொள்ளை சுற்றி. சொன்னாமா, நெல்லை கொடுத்துட்டு உப்பை வாங்குறாங்க. ஓகேவா? நெல்லை கொடுத்துட்டு உப்பை வாங்குறாங்க. இது எதுல இருக்குன்னா நற்றிணை. இப்போ நெல் எவ்வளோ ரேட்டு, ஆனால் உப்பு கம்மி தான். உப்பு 5 ரூபாய்க்குலாம் இப்போ பாக்கெட் இருக்கு, அவ்வளோதான். அப்போ ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. யார் அவங்க நல்லவங்க? நற்றிணை. ஓகேவா? நல்லவங்க நற்றிணை. ஏன்னா நெல்லை கொடுத்துட்டு உப்பை வாங்குறாங்க. ஸோ அதனால நல்லவங்களா இருக்காங்க, நற்றிணை. அதுக்கப்புறம் பால் கூழு ரெண்டுமே குறுந்தொகை தான். 10 ரூபாய்க்கு பால் பாக்கெட் இருக்கு, 10 ரூபாய்க்கு கூழு கிடைக்கும். அப்ப ரெண்டுமே குறுந்தொகை, 10 ரூபா வெரி குறுந்தொகை தான். அடுத்து பொண்ணோடு கரியோடு பெயரும். அப்ப பொண்ணு கறி ரெண்டுமே வீட்டுக்கு உள்ளதே வச்சிருக்கணும். கறியை வேணா வெளியே வைப்பானா? வெளியே வைக்க மாட்டாங்க. பொண்ணு எங்கேயாவது வெளியே இருக்குமா? ஸோ தங்கம், அந்த வயிறு, அதெல்லாம் பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு எங்கேயாவது வெளியில வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அப்ப அகநானூறு, அகத்துலதான் வைக்கணும். அகத்துலதான் வைக்கணும், அகம். அப்ப அகநானூறு. ஓகேவா? அதுக்கப்புறம் பட்டினம்னா என்ன, பாக்கம்னா என்ன? துறைமுக நகரங்கள். ஒரு துறைமுகம், ஹார்பர் இருக்கு. அந்த ஹார்பர் பக்கத்துல இருக்கிற அந்த சிட்டியை பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹார்பர் பக்கத்துல இருக்கிற ஊரை பட்டினம், பாக்கம்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. ஸோ அப்ப தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. அடுத்து வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் ரெண்டா பிரிக்கணும். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம். ஸோ ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாரு, அவர் தான் எல்லாமே பண்ணுவார். அது தனிநபர் வணிகம். ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிறு வணிகம்னா என்ன, பெருவணிகம்னா என்ன? ஸோ அதெல்லாம் வாசிச்சு பார்த்தாலே ஈஸியா புரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஏற்றுமதியும் இறக்குமதியும். ஸோ என்னென்ன ஏற்றுமதி பண்ணாங்க அப்படிங்கிறதான். ஸோ பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஸோ நீங்க பாருங்களேன், ஃப்ராக்னன்ஸ், ஸோ ஸ்மெல்லு, அந்த குட் ஸ்மெல் இருக்குல்ல, அந்த ஃப்ராக்னன்ஸ் ஐட்டமும் ஸ்பைசஸும் நிறைய ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த மணக்கும் பொருள்களும் ஸ்பைசஸ் அப்படின்னா இந்த மாதிரி இஞ்சி, மிளகு இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. ஓகே தானே? ஸோ அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சாப்பாடு, அரிசி ஒரு மெயினான விஷயம். அரிசி ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் என்ன இறக்குமதி செய்யப்பட்டன அப்படிங்கிறது, சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு. கண்ணாடி, கற்பூரம், 2 காக்கா. கண்ணாடி, கற்பூரம், பட்டு இப்படியே ஞாபகம். கண்ணாடி, கற்பூரம், பட்டு 3 விஷயம் இறக்குமதி செஞ்சிருக்காங்க சீனால இருந்து. அரேபியால இருந்து குதிரை, அரபிக் குதிரை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ அதற்கப்புறம் வணிகத்தின் நேர்மை. ஸோ ஒரு திருக்குறளை எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க, வணிகர்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த குறளை கொடுத்துட்டு இதுல என்ன இதுல சொல்றாங்க அப்படின்னு கேள்வி வரலாம். இதுல வணிகரனுடைய நேர்மை கூறப்படுகிறது. வாணிகம் செய்வார்க்கு வாணிக பேணி பிறவும் தம் போல் செய்யின். ஸோ இது வணிகரின் நேர்மையை பற்றிய ஒரு திருக்குறள். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கடுத்து வணிகர்கள் பொருளை வாங்கும் போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். ஸோ ஒரு வணிகர் இருக்காரு, அவர் பொருள் மற்றவங்க கிட்ட வாங்குவாங்கல்ல, இப்போ மற்றவங்க கிட்ட வாங்கி தான் அதை விற்கிறாங்க. அப்போ வாங்குறப்ப அந்த எடைக்கு மேலே ரொம்ப அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த உரிய அளவை காட்டி அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஆனால் அதை விற்கிறாங்களே, பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைச்சு கொடுக்க மாட்டாங்க. ஓகே தானே? வாங்குறப்ப எடையை காட்டியும் அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஆனால் கொடுக்குறப்ப, விற்கிறப்ப அந்த எடையை காட்டியும்
குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை பாராட்டுகிறது. ஸோ அப்போ கேள்வி இந்த இதை கொடுத்துட்டு நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படிங்கிறது எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா பட்டினப்பாலைங்கிற நூலில் வந்திருக்கு. ஸோ அது ஒரு கேள்வி. அதற்கப்புறம் அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து இணைய வழி வணிகம். ஸோ இப்போ இருக்கிற இந்த காமர்ஸ் இதெல்லாம் ஸோ லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. மின்னணு பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. மின்னணு பரிமாற்றம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ என்ன இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இங்க 2 இருக்கு. ஸோ சமன் செய்து சீர்தூர்க்கும் கோல்போர் அமைந்தோர்பால் கோடாமை சான்றோருக்கு அணி. அப்ப இது வந்து சான்றோர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த அந்த திருக்குறள் சொல்லுது. சமன் செய்து சீர்தூர்க்கும் கோல் போல். ஸோ அப்ப இந்த இடையில 2 தராசு இருக்குல்ல, ஸோ அது மாதிரி கரெக்டா வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சான்றோர் அப்படி இருக்கிறவங்க தான் சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொல்லுது. சான்றோருக்கு அணினா சான்றோருக்கு அழகு. ஸோ அப்ப சான்றோருக்கு அழகு அப்படிங்கிறது இந்த வணிகத்தை பேஸ் பண்ணி ஒரு திருக்குறள் இருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்ல வர்றாங்க. அதுக்கு தான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. பட்டினப்பாலையிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்புறம் புக் பேக் ஆன்சர் பார்த்தரலாம். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவோர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து வணிகச் சாத்து. அப்புறம் பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. அதுக்கப்புறம் மின்னணு மின் கூட்டல் அணு. ஸோ அந்த இன்னு நாவை நல்லா பார்த்துக்கோங்க. இங்க 2 சுழி இன்னு 2 சுழினா 3 சுழி நூ. அந்த அணுங்கிறது 3 சுழி நூ. இது கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கணும். அடுத்து விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து இங்கே கீழே வந்து இந்த கலைச்சொற்கள் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கணும். ஸோ ஆங்கில சொல் அதற்கு நேரான தமிழ் சொல் என்ன? கரன்சி நோட்டுனா பணத்தாள், பேங்க்னா வங்கி, செக் அப்படின்னா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் டிடி சொல்றாங்களே, ஸோ அது வந்து வரைவோலை. ஸோ காசோலை வரைவோலை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, பார்த்துக்கணும். அடுத்து டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம். டிஜிட்டல்னா மின்னணு மயம். டெபிட் கார்டுனா பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. டெபிட் கார்டுனா பற்று, கிரெடிட் கார்டுனா கடன். கிரெடிட் கார்டுங்கிறது நம்ம வந்து முதல்ல நம்ம காசு கொடுத்துருக்க மாட்டோம். அந்த மாசம் முடிஞ்ச பிறகு நம்ம எவ்வளவு செலவழிச்சிருக்கோமோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம காசு கொடுப்போம். அப்ப இங்க கீ இங்க கா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீ கா. அதனால கிரெடிட் கார்டு கடன் அட்டை. அப்ப நம்ம கடன் தான் வாங்குறோம், அதுக்கப்புறம் காசு கொடுக்குறோம். அது மாதிரி வச்சுக்கோங்க. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். ஓகேவா? அடுத்தது ஸோ இந்த இடத்துல இந்த கதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இந்த இடத்துல ஒரே ஒரு இது மட்டும் இருக்கும். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படிங்கிறது ஔவையாரின் அறிவுரை. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் சுட்டெழுத்து வினா எழுத்து இலக்கணம் முக்கியமான டாபிக்கு. ஸோ நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சுட்டெழுத்து அப்படின்னா என்ன, அதில் அகச்சுட்டு என்ன, புறச்சுட்டு என்ன, அது ஒரு இதாக பார்த்துடணும். அதுக்கப்புறம் அண்மை சுட்டு செய்மை சுட்டு, அதை 2 சேர்த்து ஒன்றா பார்த்துடணும். அப்புறம் சுட்டு திரிபு, அது ஒரு சின்ன விஷயம், அதை பார்த்துடணும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சுட்டு எழுத்துக்கள். அப்போ இங்கே பாருங்களேன், இப்படி உள்ள சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அவன் அவள் அங்கு இங்கு அந்த இந்த அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒன்றை சுட்டி காமிக்குது. உன்னை சுட்டி காமிக்குதுல, உன்னை வந்து குறிப்பிட்டு காமிக்குது. இந்த மாதிரி சுட்டி காட்டுவதற்கு அந்த சொற்களின் அமைந்துள்ள அந்த சொற்களுடைய முதல்ல அமைந்துள்ள இந்த ஆவும் ஈயும் தான் காரணம். ஓகேவா? இப்ப நீங்களே பாருங்களேன், அவன் இவள் அந்த எல்லா இதுலயுமே அந்த ஆ ஈ தானே அதை சுட்டி காமிக்குது. அப்ப இந்த 2 எழுத்து தான் காரணம். அப்ப இதைத்தான் நம்ம சுட்டி எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி, இவ்வாறு ஒன்றை இப்படி இல்லை, இந்த இவ்வாறு விட்டுவோம். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு டேஸ் என்று பெயர், சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். ரொம்ப சிம்பிளா. அப்ப சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 3. ஆ இ இந்த ஊ அப்படிங்கிற எழுத்து இப்ப தற்காலத்துல பயன்படுத்துறது இல்லை. ஓகேவா? ஆனால் இந்த கொடுத்துருக்காங்களா, இன்று ஊ என்னும் எழுத்து சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. ஓகே, அப்ப சுட்டெழுத்துக்கள் எத்தனை? 3. அதுல இப்ப எது பயன்படுத்தல அப்படின்னா இந்த ஊங்கிற எழுத்தை மட்டும் நம்ம பயன்படுத்தல. இப்ப அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்ன, 2ஐயும் சேர்த்து ஒன்னா பாத்திரலாம். அவ்வளவுதான். அப்ப இங்க பாருங்களேன், இந்த இவன் அவன் இது அதுன்னு இருக்கு. இதுல வந்து சுட்டி எழுத்துக்களை நீக்கினால், சப்போஸ் இந்த ஈயை எடுத்துட்டா வேயின் வன்னு மட்டும் இருக்கும். இதுல ஈயை தூக்கிட்டோம் அப்படின்னா தூ மட்டும் தான் இருக்கும். அப்படி இந்த சுட்டி எழுத்துக்களை நீக்கிட்டா பிற எழுத்துக்கள் பொருள் தருதா? வன் தூ அப்படின்னு ஏதாவது பொருள் இருக்கா? பொருள் இல்லை. அப்ப அந்த ஆவையோ ஈயையோ எடுத்து விட்டா மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நமக்கு பொருள் தராது. இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. அப்ப அகச்சுட்டு அப்படின்னா என்ன? அகச்சுட்டு அப்படின்னா சுட்டு எழுத்தை நீக்கிட்டா பொருள் தராது. ஓகேவா? சுட்டு எழுத்தை நீக்கிட்டோம்னா பொருள் தராது, அதுக்கு பேர் அகச்சுட்டு. அதுக்கு எப்படி என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சொல்லின் உள்ளேயே அப்படிங்கிற வார்த்தை. அப்ப உள்ள அப்படின்னா அகம்னு அர்த்தம். அப்ப அகச்சுட்டுங்கிற ஆப்ஷனை டிக் அடிச்சிடலாம். இல்ல அகத்தேன் டைரக்டா கொடுத்துட்டாலும் அகச்சுட்டு. ஓகேவா? அவ்வளவுதான். அப்ப அகச்சுட்டுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் சுட்டு எழுத்தை நீக்கிட்டா பொருள் தராது. அவ்வளவுதான். அப்ப அதுக்குரிய டெஃபினிஷன் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. அவ்வளவுதான். அடுத்து புறச்சுட்டு. அப்ப இங்க கவனிங்க,
சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராதுன்னு சொல்றாங்க. அப்ப இது அகச்சுட்டு. அப்ப புறச்சுட்டுனா என்ன? சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரும். ஓகேவா? அப்ப சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும் அப்படின்னா புறச்சுட்டு. ஓகே தானே? அப்ப இது சொல்லின் உள்ளேயே அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, அகத்தே. அப்ப இது புறச்சுட்டுனா என்ன? வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது. வெளியேங்கிற வார்த்தை இருக்கும், புறத்தே. அவ்வளவுதான். அப்ப அங்க அந்த வார்த்தை, அந்த எழுத்தை நீக்கிட்டா, சுட்டெழுத்தை நீக்கிட்டோம்னா இங்க பொருள் தராது, இங்க தரும். இது அகத்தே, இது புறத்தே. இது உள்ளேயே இருந்து பொருள் தரும், இது வெளியே இருந்து பொருள் தரும். அவ்வளவுதான். 3க்கு 3 இது. அவ்வளவுதான். 3 பாயிண்ட், 2க்கு வித்தியாசம். முடிஞ்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் அவ்வானம் இவ்மலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஆவ தூக்கிட்டா வானம் பொருள் தருதா, இதுல மலை அப்படிங்கிறது பொருள் தருதா, அவ்வளவுதான். அப்ப இது வந்து நீக்கினாலும் பொருள் தருது. அப்ப இதுவும் பாருங்களேன், இதுவுமே ஒரு சுட்டுச்சொல் தான். இப்ப அவ்வானம் அப்படின்னு இருக்கு, இம்மலை, இதுவுமே ஒண்ணு சுட்டி தானே காட்டுறோம். அப்ப இதுவுமே ஒரு சுட்டி காமிக்க பயன்படக்கூடிய ஒரு சொல்லு தான். ஆனா இதுல இந்த ஆவோ ஈ அப்படிங்கிற அந்த ஆ ஈ அப்படிங்கிற அந்த சுட்டி எழுத்தை நீக்கினாலும் பொருள் தருகிறது. அதனால இது புறச்சுட்டு. அவ்வளவுதான். அடுத்து அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. அண்மை சுட்டுனா என்ன? ஈ அப்படின்னு வந்துருச்சுன்னா அண்மை சுட்டுப்பா. இவன், இவர், இது, இவை, இம்மரம், அப்படி எந்த இது எல்லாமே. அண்மை அப்படின்னா என்ன? பக்கத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம அருகில் இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம அருகில இருக்கிறத சுட்டி காட்ட பயன்படக்கூடிய சுது வந்து அண்மை சுட்டு. செய்மைனா என்ன? அப்படியே ஆப்போசிட். இது அருகில், இது தொலைவில். செய்மை அப்படின்னால அர்த்தமே தொலைவில் இருக்கிறது தான் பொருள். இப்போ அவள், அவர், அது அப்படிங்கிறது ஆ அப்படின்னு இங்க வந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே தூரமா இருக்கிறது, தொலைவில் இருக்கிறத சுட்டி காட்ட பயன்படுறோம். அதுக்கு பேர் செய்மை சுட்டு. அப்ப அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ, செய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. அவ்வளவுதான். அப்ப அண்மை சுட்டுனா என்ன? பக்கத்துல இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துகின்ற சொற்கள் வந்து அண்மை சுட்டு. அதற்குரிய எழுத்து என்னது? ஈ. அப்ப செய்மை சுட்டுனா தொலைவில் இருக்கிறது. அப்ப செய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. அவ்வளவுதான். ஸோ அதற்கப்புறம் இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும். ஸோ அருகில் உள்ளவற்றிற்கு ஈ பயன்படுத்துறோம், செய்மை சுட்டுக்கு ஆ பயன்படுத்துறோம். அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும்ல, இடையில. அருகில், இப்போ நான் இங்கே இருக்கேன், இது வந்து எனக்கு இது வந்து தொலைவு, இது அருகு. அப்போ நடுவில், ரெண்டுக்கு நடுவில் ஒன்று இருக்குல்ல, இந்த அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட இந்த ஊ அப்படிங்கிற சுட்டி எழுத்து வந்து அந்த காலத்தில் பயன்பட்டுருக்கு. அப்போ அது இதுன்னு சொல்கிற மாதிரி உது அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி அவன், இவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உவன் ஒரு சொல்லு இருக்குது. அவ்வளோதான். எடுத்துக்காட்டுக்கு 2 சொல்லு கொடுத்துருக்காங்க, அதை ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து சுட்டு திரிவு அப்படின்னா என்ன? இப்போ அம்மரம், அவ்வீடு அப்படிங்கிறதெல்லாம் புறச்சுட்டு. நம்ம ஏற்கனவே புறச்சுட்டுனா என்னன்னு பார்த்துட்டோம். இதை நீக்கினாலும் பொருள் தருது. இங்கே நீக்கினாலும் மரம்ங்கிறது வார்த்தை வருது, வீடுங்கிற வார்த்தை வருது. அதனால இது வந்து புறச்சுட்டுகள். இப்போ இந்த சொல்ல அம்மரம் அப்படிங்கிறத அந்த மரம்னு சொல்லுவாங்க. அம்மரம் அப்படிங்கிறத அந்த மரம்பா, இந்த மரம். இவ்வீடு அப்படிங்கிறத இந்த வீடு, அந்த வீடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா, அது மாதிரி இந்த அந்த இந்த அப்படின்னு சொல்லி மாறுதுல. அப்ப ஆ இ ஆகிய சுட்டி எழுத்துக்கள் மாற்றம் பெற்று, அதாவது திரிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆ ஈங்கிறது திரிஞ்சு அந்த இந்த என வழங்குகின்றன. அப்படி வழங்குறதுக்கு பேர் தான்ப்பா சுட்டு திரிபு. ஓகேவா? இவ்வாறு ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு. ஓகே தானே? சுட்டு திரிபு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஆ இ அப்படிங்கிறது திரிஞ்சிருது. திரிந்து அப்படின்னா மாற்றம் அடைஞ்சு அந்த இந்தன்னு வழங்கப்படுகிறது. ஸோ அதனால இதை சுட்டு திரிபு, திரிந்துருதுல, அதனால இது சுட்டு திரிபு, அதனால இது சுட்டு திரிபு. அவ்வளோதான். ஸோ அப்போ ஆயிங்கிற சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று, அதாவது திரிஞ்சு அந்த இந்தன் மாறுது. அப்போ அந்த இந்தன் மாறுறதுனால, அது திரிகிறதுனால அதை சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்பயும் அந்த இந்த அப்படிங்கிறது ஒரு சுட்டி காமிக்க தானே பயன்படுது. அதனால அது சுட்டு, ஆனால் திரிஞ்சிருச்சு. ஆயிங்கிறது திரிஞ்சு அந்த இந்தன் மாறுது, அதனால திரிபு, அதனால் சுட்டு திரிபு. ஓகேவா? ஸோ அதற்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வினா எழுத்து. ஸோ வினா எழுத்துனா என்னப்பா? வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். வினா பொருளை ஒரு எழுத்து தருது அப்படின்னா வினா எழுத்துக்கள். அப்போ வினா எழுத்துக்கள் சொல்லின் முதல்லையும் இடம்பெறும், சிலது வந்து சொல்லின் இறுதியிலையும் இடம்பெறும். ஓகேவா? அப்போ முதல்லையும் வினா எழுத்து வரலாம், இறுதியிலையும் வினா எழுத்து வரலாம். இப்போ வினா எழுத்து எத்தனை? மொத்தம் 5. வினா எழுத்து எத்தனை? மொத்தம் 5. ஏயா ஆவோ ஏ, இப்படியே யா வச்சுக்கோங்க. ஏயா ஆவோ ஏ. அவ்வளோதான். இதை இப்படியே யா வச்சுக்கிட்டிங்கன்னா ஏயாங்கிறது முதல்ல வரும், இறுதியில் வர்றது ஆவோ, முதல்லையும் இறுதியிலையும் வர்றது இந்த ஏ அப்படிங்கிறது. முதல்ல வருது அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா எங்கு, யாருக்கு. இந்த ஏ அப்படிங்கிறது யாங்கிறது முதல்ல வருதா, ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்தாக வரும். அதற்கப்புறம் ஆ ஓ அப்படிங்கிறது பேசலாமா,
பேசலாம் அப்படிங்கிறது ஒரு சொல். பேசலாமா அப்படின்னா கேள்விக்குறி வருதா, அது ஒரு கொஷின். பேசலாமா, தெரியுமோ அப்படின்னா இங்க ஓ கடைசி வருதா, தெரியுமோ இந்த இடத்துல ஓ வருது, ஓகே தானே. அப்போ ஓ அப்படிங்கிறது ஒரு அதுதான் கொஷினா மாத்துது. தெரியும் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, தெரியுமோ அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி வருது, அங்க அது கொஷினா மாறுது. ஸோ அந்த ஓ அப்படிங்கிறது தான் இங்க அது வந்து வினா எழுத்துன்னு சொல்றாங்க. இப்போ ஏ அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்டாகவும் வரும், நீதானே அப்படின்னு லாஸ்ட்லயும் வரும். இப்போ நீதான் அப்படிங்கிறது ஒரு சொல், நீதானே அப்படின்னு நம்ம மாத்திரப்ப அது கேள்விக்குறியா மாறுதுல. ஸோ அந்த கேள்வி அந்த கொஸ்டின் மார்க் வருதுல்ல, அதுதான். ஸோ அவ்வளோதான். அப்போ முதல்ல வர்றது இறுதியில் வர்றது, முதல்லையும் இறுதியிலையும் வர்றது, அவ்வளோதான். ஏயா ஆவோ ஏ முடிஞ்சு. அதுக்கப்புறம் அகவினானா என்ன, அப்போ அகவினான்னு ஒன்று இருந்தா புறவினான்னு ஒன்று இருக்கும், ஓகே தானே. அப்போ போன இதில் பார்த்த அதே கான்செப்ட் தான் இந்த இதில். வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் இல்லை. இதில் எது யாருன்னு இருக்கு, இதில் யாவை தூக்கிட்டேன் அப்படின்னா இருக்கு மட்டும் பொருள் இருக்கா, ஏவை தூக்கிட்டேன் இன்னுக்கு மட்டும் பொருள் இருக்கா, பொருள் இல்லை. இது மாதிரி அகத்தே இருந்து வினா பொருளை தந்தா அதுக்கு பேர் அகவினா. நம்ம போன பார்த்தோம்ல அகச்சுட்டு புறச்சுட்டு, அதே கான்செப்ட் தான். இப்போ புறவினா அவனா அப்படிங்கிறதுல ஆண் இருக்கா, அவனா அப்படின்னு, இதில் ஆவை தூக்கிட்டா அவன் அப்படின்னு வந்துருச்சு. அவன் அப்படிங்கிறதுக்கு பொருள் இருக்குல்ல. அப்போ வினா எழுத்துக்களை எடுத்துட்டாலும் நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அந்த மாதிரி பிற எழுத்துக்கள் பொருள் தந்தா அதுக்கு பேர் என்னது, புறவினா. அப்ப புறவினானா புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா, அவ்வளவுதான். ஸோ போனதுல பார்த்த அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ கீழே புக் பேக் கொஸ்டின் பார்த்துருவோமா. ஸோ இந்த கற்பவை கற்றப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்துடலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து முன்னாடி ஒரு கற்பவை கற்றப்பெண் இருந்துச்சு, அந்த சுட்டு எழுத்துக்களுங்க அதையும் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் புக் பேக் மட்டும் சொல்லிடுறேன். என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா, நீர் நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, யார் அவர் தெரியுமா, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது, அவ்வளோதான். ஸோ அது வந்து இதை மேட்ச் பண்ணாலும் அது கரெக்டாக வராது, நீங்கள் ஈஸியாகவே பொருத்தி பார்த்துடலாம். என் வீடு அது உள்ளதுன்னு வருமா, என் வீடு அங்கே உள்ளது. ஸோ அப்படி நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணிட்டாலே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஸோ இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய இதாக இல்லை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்த்து எழுதுக. ஸோ அதெல்லாம் எங்கே வரும் அப்படிங்கிறத சும்மா ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இதிலெல்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்க்குறப்ப மின்னணு பரிமாற்றம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த 2 சுழி இன்னு 3 சுழி இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் இது வந்து இப்போ நம்ம சிலபஸ்லேயே இருக்குது, இந்த மாதிரி ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு அதுக்கு வந்து நீங்கள் படித்து ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ படித்தேன்னா ஈஸியாக புரியும். ஸோ ஏன் இதெல்லாம் படிக்க சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் உட்காந்து டக்குன்னு ஒரு பேராகிராஃபை படித்து ஆன்சர் எழுதுறதுக்கும், இந்த மாதிரி அங்கங்கே வர்றதை நம்ம படித்து பார்த்து நம்ம ஆன்சர் செக் பண்ணி பார்க்குறதுக்கும் நம்ம வந்து ஒரு அதெல்லாம் ஒரு திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி தானே. ஸோ அப்போ நீங்கள் இங்கேயே பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது, அவ்வளோதான். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது வந்து சிறந்த வணிகம். சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல்களை கோலமாவாக மாற்றலாம் அப்படின்னு வரும். ஸோ மீதி இதெல்லாம் நீங்களே உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த விடுகதை இருக்கும், அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தாலே புரியும், லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அகரவரிசைக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துட்றேன், ஒரு 10-12 நிமிஷம் ஒரு வீடியோ, அவ்வளோதான். அதோட அகரவரிசை எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ அடுத்து கலைச்சொல், இந்த இதுக்கு ஆன்சரு. ஸோ இது வந்து நம்ம இதில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டியும் நமக்கு கொஷினுக்கு என்ன ஆன்சருங்கிறது முதல்ல தெரியணும். அப்போ நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் முடியரசன். அதுக்கப்புறம் சுட்டிக்காட்ட பயன்படுவது சுட்டெழுத்து, ஓகேவா, சுட்டெழுத்து. அடுத்து அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை. ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெருமுறை பண்டமாற்று வணிகம். காடும் காடு சார்ந்த இடமும்னா முல்லை. காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்னா முல்லை. அடுத்து தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்கப்படும். மீனவருக்கு மேகம் குடை போன்றது. உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ கீழே கலைச்சொற்கள் இருக்குது. பண்டம் அப்படின்னா கமோடிட்டி. கடற்பயணம்னா வாயேஜ். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சது தான், கடற்பயணம் வாயேஜ். தொழில் முனைவோர்னா ஆண்டர்பிரினர். கலப்படம்னா அடல்ட்ரேஷன், கலப்படம் செய்கிறாங்களா உணவுப் பொருட்களில் அடல்ட்ரேஷன். வணிகர்னா மெர்ச்சன்ட்டு. நுகர்வோர்னா கன்சியூமர், அங்கேயே சொன்னேன். பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ். பயண படகுகள்னா ஃபெர்ரிஸ். பயணப்படகு அப்படின்னா ஃபெர்ரிஸுங்கிறது மீனிங்கு. ஸோ அவ்வளோதான், இந்த இது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் 3rd டேர்மில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.